Dear students, welcome to biology class. In previous video, we have completed leech. Now we are going to see about rabbit, Oryctolagus cuniculus. Scientific name, Oryctolagus cuniculus. And then next taxonomic position, that is systematic position. Phylum Chordata, subphylum Vertebrata. Vertebrata means with backbone. Class Mammalia, order Lagomorpha, genus Oryctolagus, species Cuniculus. This is a taxonomic position or systematic position. 2 mark question. Okay. Next, habit and habitat. Habit means nature, living nature, and then habitat means living place. Habit and habitat அப்படின்றது அதனோட எப்படி இருக்கும், அந்த முயல் எப்படி இருக்கும், அண்ட் தென் அதனோட வளர இயல்பு, அண்ட் தென் வாலிடம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது ஹேபிட் அண்டு ஹேபிட்டாட். ஓகேவா. ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்டு டிமிட் அனிமல்ஸ். ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்டு டிமிட் அனிமல்ஸ். ஜென்டில் மீன்ஸ் வெரி சாஃப்ட் அனிமல். ஓகேவா. டிமிட் மீன்ஸ் அது ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனிமல்ஸ். ஓகேவா. தே ஷோ லீப்பிங் மூமெண்ட் அண்ட் லிவ் இன் பரோஸ். ஸோ அதை எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னா லீப்பிங் மூமெண்ட்டில் மூவ் பண்ணும். எங்கே இருக்கும் அப்படின்னா பரோஸில் லிவ் பண்ணக்கூடியது. ஓகேவா. தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ இந்த ரேபிட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவுமே இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ். They are herbivorous animals. They are herbivorous animals feeding on grass and vegetable like turnips, carrot and lettuce. So இது வந்து herbivorous animal. Herbivorous means eat plants and fruits and vegetables. That type of animal is called herbivorous animals. Okay va. This is a herbivorous animal. Rabbits are gregarious animals. Gregarious means moving in group. One word question. This animal moving in a group only. That is called gregarious animals. Okay va. Next, see the do you know? The pygmy rabbit was listed as threatened species in Washington in 1990 because of decline in its population size and distribution due to habitat loss. So அதாவது pygmy rabbit த்ரெட்டண்டட் ஸ்பீசஸ்ன்னு சொல்கிறாங்க வாஷிங்டனில் 1990 ஏன்னா இதோட டிஸ்ட்ரிபியூஷனும் ஹேபிட்டாட்டும் லாஸ் ஆனதுனால என்னது அப்படின்னா இது வந்து த்ரெட்டண்டட் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் தென் இன் மார்ச் 2003 கொலம்பியா பேசன் பிக்மி ரேபிட் வாஸ் ஃபெடரலி லிஸ்டட் அஸ் அன் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ். 2003ல் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸாக எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கொலம்பியா பேசன் பிக்மி rabbit. Okay va. Next, external morphology. See the diagram. External morphology of rabbit. Okay va. இங்கே பாருங்க, இங்கே ஐ, அதாவது your present, sorry, I, this is I, and then pinnate, external pinnate type of your present. Mouth, this is mouth, upper arm and forearm, and forearm present here, neck, trunk region, and then thigh region and tail. Okay va. Now see the explanation. Shape, size and coloration. It has an elongated and cylindrical body. It has an elongated and cylindrical body. அதனோட பாடி சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எலாங்கேட்டடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஆஃப் த சேம் சைஸ். இதில் மேல் சைஸும் ஃபீமேல் சைஸும் அதனோட ஷேப் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா. தே க்ரோ அபவுட் 45 சென்டிமீட்டர் length and weight about 2.25 kg as adult. அதனோட லென்த் வந்து அடல்ட் ரேபிட்டோட லென்த்து 45 சென்டிமீட்டரும் அதனோட வெயிட்டு 2.25 kg, அதாவது 2.5 கிலோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. 1 மார்க் கொஸ்டின். த கலர் வேரியஸ் ஃப்ரம் ஒயிட் டு பிளாக் அண்டு ஒயிட்.
ஸோ இதோட கலர் டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் இருக்கலாம், ஒயிட்டில் பிளாக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் வேரியேஷன் ஆகும். பாடி இஸ் கவர்டு வித் ஃபர். ஃபர் மீன்ஸ் ஹேர். ஓகேவா, the body is covered with fur which serve to keep it warm. It maintain the temperature of the body. So body எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும், அதாவது ஹேரால் கவர் ஆகிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ் த பாடி டெம்பரேச்சர். ஸோ இட் கீப் இட் வார்ம். ஓகேவா. பாடி டிவிஷன். The body of the rabbit is divisible into head, neck, trunk and tail. என்னோட பாடி எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஹெட் divisible into head, neck, trunk and tail region. 4 region division ஆயிருக்கும். ஓகேவா. And then head is ovoid, flattened and bears a tourniquet snout. It contains a mouth, external nares, eyes, ears and vibrissae. The mouth is a transverse slit like bounded by upper lip and lower lip. Just above the mouth are 2 oblique openings called nostrils, that is nose region. Okay va. From each side of the upper lip, tactile hair or vibrissae, that is viscous, project outwards. Okay va. A pair of large movable external ear or pinnae is situated at the top of the head. So இங்க picture பார்த்தா தெரியும். See the picture. The head is ovoid. Head வந்து எப்படி இருக்குன்னா ovoid shape இருக்கு. Ovoid. The head is ovoid, flattened and bears the tourniquet snout. அவரோட வாய் எப்படி இருக்குன்னா நீளமாக முன்னாடி நீட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டர்னிகேட் ஸ்னவுட்டாக இருக்கும். இட் கண்டைன்ஸ் மவுத். அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா மவுத்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அங்கே என்ன இருக்குது மவுத் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் நாரிஸ் மீன்ஸ் நாஸ்ட்ரில்ஸ். ஓகேவா. நாரிஸ், ஐஸ், இயர்ஸ் அண்ட் விப்ரிசி. இங்கே தான் இயர்ஸ் இங்கே இருக்கா. அந்த விப்ரிசி மீன்ஸ் அந்த மீசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அந்த உடல் உறுப்புகள் சொல்லுவாங்க. மீசமாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னதுன்னா விப்ரிசி இருக்கும். ஓகேவா. த மவுத் இஸ் யா டிரான்ஸ்ஃபர் ஸ்லிட் லைக் பவுண்டட் பை அப்பர் அண்டு லோவர். இந்த மவுத் பார்த்தா தெரியும், அது அப்படியே ரெண்டாக பிளந்துருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்லிட் லைக்ஸ் இங்கே பிளந்துருக்கா, இங்கே பிளந்துருக்கிற மாதிரி இருக்கா. ஸ்லிட் லைக் பவுண்டட் இருக்கும். அண்ட் தென் இங்கே இது என்ன இருக்கும் அப்படின்னா அப்பர் லிப்பு லோவர். அந்த ஸ்லிட் லைக் பவுண்டரில் வந்து என்னென்னா அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப், அதாவது மேல் தடை கீழ் தடை சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் மவுத் ஆர் 2 oblique opening called nostrils. அங்கே மவுத் என்ன பண்ணணும், அந்த மவுத் வந்து இங்கே இதை பார்த்தா தெரியும் ஓப்ளிக், அதாவது இப்படி சாய்வா அப்படி இருக்கும். ஓகேவா. இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஓப்ளிக் nostrils இருக்கும். ஓகேவா. ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த அப்பர் லிப் tactile hair or vibrissae. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அந்த அவுட்லைட் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் என்னென்னா tactile hair ஆர் vibrissae ஆர் viscous. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் அவுட்வர்ட்ஸ் தான். ஓகேவா. மீசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது இங்கே இருக்குது. ஓகேவா. எ பேர் ஆஃப் large movable external ear or pinnae is situated at the top of the head. இங்கே பாருங்கள் பேரா ஒரு ஜோடி இயர் இருக்கும். அது எந்த மாதிரி லைக்கில் இருக்குன்னா பின்னேனா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இங்கே ஏர் இருக்கு இல்லையா, இது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா. அந்த டாப்பில் ஹெட்டோட டாப்பில் இருக்கக்கூடியது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெக் ரீஜன். Neck. The neck connects the head with the trunk. It helps to turn the head. நெக்கோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் த ஹெட்டு அண்டு ட்ரங்க். ட்ரங்கையும் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இதனோட நெக்கு வேலை. அண்ட் தென் இட் ஹெல்ப்ஸ் டேர்ன் த ஹெட். அந்த ஹெட்டை வந்து என்ன பண்ணுது, டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரங்க். த ட்ரங்க் இஸ் டிவிசிபிள் இன்டு an anterior thorax. ட்ரங்க்னா உடல் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் பகுதி எப்படி இருக்குன்னா டிவிசிபிள் இன்டு ஆன்டீரியர் thorax, முன்பக்கம் thorax region, and a
posterior abdomen. Posteriorல abdomen regions இருக்கும். ஓகேவா? In females, 4 or 5 teats or nipples are present on the ventral surface between the thorax and the abdomen. So in females, 4 or 5 teats. எத்தனை இருக்கும் அப்படின்னா அந்த ஃபீமேல் abdomen regionல 4லேருந்து 5 teats or nipples இருக்கும். ஸோ இதனோட ஒர்க் என்ன அப்படின்னா வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்கும் thorax and abdomen regionக்கு அங்கே வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. இதனோட ஒர்க் என்னென்னா இட் கிவ் அ நரைஸ்மெண்ட் ஆஃப் த யங் ஒன். ஓகேவா? இட் கிவ் அ மில்க் ஆஃப் த யங் ஒன் அண்ட் ப்ரீடிங் ஃபார் ப்ரீடிங் சீசன். ஓகேவா? இனப்பெருக்க காலத்தில் அதாவது தன்னோட குட்டிகளுக்கு என்ன கொடுக்கும்? கிவ் அ மில்க். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு த ட்ரங்க் பியர்ஸ் 2 pairs of pentadactyl limbs. ஸோ அந்த ட்ரங்கில் ட்ரங்க் ரீஜியனில் 2 pairs of pentadactyl limbs. அதனோட பெண்டா மீன்ஸ் 5 இல்லையா? அதனோட கை விரல் கால் விரல் அந்த லிம்ஸ் எப்படி இருக்குன்னா 5, அதாவது பெண்டாடாக்டைல்ஸ் 5 லிம்ஸ் இருக்கும். த 4 லிம்ஸ் அதாவது முன்னங்கால்கள் ஆர் ஷார்ட்டர் தேன் த ஹைண்ட் லிம்ஸ். அந்த முன்னங்கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸை விட 4 லிம்ஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக இருக்கும். ஆல் த டிஜிட்ஸ் பியர் கிளாஸ். அந்த எல்லா அந்த லிம்ஸ்லேயும் டிஜிட் இருக்கு இல்லையா? அந்த கை விரல்கள் அந்த விரல்கள் இருக்கு இல்லையா? அது என்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ், அதாவது எல்லா நகங்கள் மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஆனஸ் இஸ் ப்ரெசன்ட் அட் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த அப்டோமன் அட் த பேஸ் ஆஃப் டெய்ல். ஸோ ஆனஸ் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? அப்டோமன் ரீஜன் போஸ்டீரியர் சைடில் அப்டோமன் ரீஜனுக்கு பேஸ், அதாவது கீழே டெய்லுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? அங்கே ஆனஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இன் ஃபீமேல்ஸ் ஆன் த வென்ட்ரல் சைட் slit like vulva is present. So vulva means female reproductive organ. ஓகேவா? ஸோ vulva is present எங்கே இருக்கும் அப்படின்னா வென்ட்ரல் சைடில் slit like vulva present. ஓகேவா? in males penis is present in the ventral side of the anus. ஸோ மேலில் வந்து பெனிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது மேல் செக்ஸுவல் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் மேல்ஸ். ஓகேவா? தட் இஸ் கால்டு பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? The male has a pair of testes enclosed by scrotal sacs. இந்த மேலில் பெனிஸ் இருக்கு இல்லையா? இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டல் சாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா என்க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெய்ல். த டெய்ல் இஸ் ஷார்ட். டெய்ல் வந்து எப்படி இருக்கும்? இப்போ டெய்ல் இங்கே இருக்கா? டெய்லு இது டெய்ல் இஸ் வெரி ஷார்ட். ஓகேவா? ஷார்ட்டாக இருக்கும். இட் இஸ் யூஸ் டு கிவ் சிக்னல்ஸ் டு அதர் ரேபிட்ஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் டேஞ்சர். அதாவது சிக்னல்ஸ் கொடுக்கும் ஏதாவது ஒரு டேஞ்சர் பொசிஷனில் வேறு ரேபிட்ஸ்க்கு, அது கிரிகேரியஸ் அனிமல்ஸ் இல்லையா? ஸோ அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு கிவ் அ சிக்னல்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இண்டுகுமெண்ட். நெக்ஸ்ட்டு இண்டுகுமெண்ட் ஸ்கின். இண்டுகுமெண்ட் மீன்ஸ் ஸ்கின். த இண்டுகுமெண்ட் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. இண்டுகுமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டுகுமெண்ட்னா கவரிங் ஆஃப் த பாடி. Integument means covering of the body. The structure which are derived from it are hairs, claws, nails and glands like என்னென்ன glands இருக்குன்னா sweat glands, sebaceous glands and mammary glands. ஓகேவா? இண்டுகுமெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஹேர்ஸு, அந்த இண்டுகுமெண்ட்டில் என்னென்னலாம் பியர்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஹேர்ஸு, கிளாஸு, நெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அங்கே கிளான்ஸு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த இண்டுகுமெண்ட் ரீஜியனில் தான் இதெல்லாம் இருக்கும். இந்த கிளான்ஸு என்னென்ன கிளான்ஸ் அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸு, செபேசியஸ் கிளான்ஸுண்டு. அண்ட் இந்த செபேசியஸ் கிளான்ஸ் தான் அதுதான் என்னவோ இதாக இருக்கும் அப்படின்னா மெமரி கிளான்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? மெமரி கிளான்ஸ் ஆர் மாடிஃபைட் கிளான்ஸ் ஆஃப் த ஸ்கின். அதாவது இந்த செபேசியஸ் கிளான்ஸு மெமரி கிளான்ஸ்லாம் என்ன ஸ்கின்னோட மாடிஃபைடு தான். ஓகேவா? மாடிஃபைடுனா அதனுடைய மாறுபட்ட தோற்றம் தான் சொல்கிறது. ஓகேவா? they secrete milk help in the nourishing young ones. ஸோ இந்த மெமரி கிளான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா give a secretion, secrete the milk and help the nourishing young ones. The sweat glands and sebaceous glands embedded in the skin regulate the body temperature. The sweat glands and then sebaceous glands இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா regulate the body temperature. Maintain the body temperature. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்?
ரேபிட்டோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனோட ஷேப், கலர் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் பாடியாக இருக்கும். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து சேம் சைஸாக இருக்கும். இதனோட வெயிட்டு அண்ட் தென் லென்த் வந்து 45 சென்டிமீட்டராக இருக்கும். வெயிட் வந்து 2.25 kgயாக இருக்கும். ஓகேவா. கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸாக இருக்கும். ஸோ இதோட பாடியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர் இருக்கும். ஓகேவா. ஃபர் வந்து கீப் இட் வார்ம். ஓகேவா. பாடி டிவிஷன் எத்தனை டிவிஷன் இருக்கும் அப்படின்னா ஹெட்டு, நெக்கு, ட்ரங்கு, டெயில். ஓகேவா. ஸோ இந்த 4 டிவிஷனாக இருக்கும். ஹெட் இஸ் ஓவாய்ட் அண்ட் ஃப்ளாட்டன்ட் அண்டு பியர் சாஃப்ட் டர்னிகேட் ஸ்னவுட் இருக்குது. ஹெட் வந்து ஓவாய்ட் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளாட்டனில் அங்கே தலை இப்படி திருப்பக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்னவுட்டாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மவுத்து, எக்ஸ்டர்னல் நாரிஸு, ஐஸ் இருக்கும், விப்ரிசி இருக்கும். ஓகேவா. இந்த மவுத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிட் லைக் பவுண்டட் அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப் இருக்கும். அண்ட் தென் ஓப்ளிக் ஓப்பனிங் இது இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா நாஸ்ட்ரில். ஓகேவா. அண்ட் தென் அப்பர் லிப் அண்ட் ஓவர் லிப்பில் வந்து ஒரு ஹேர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை டாக்டைல் ஹேர்னு சொல்லுவாங்க, ஆர் விப்ரிசி ஆர் விஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது எ பேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் இயர் இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பின்னே லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நெக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதனோட இப்போ என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா இட் கனெக்ட் த நெக் அண்டு ஹெட். ஓகேவா. அடுத்து ட்ரங்க் ரீஜியன். த ட்ரங்க் இஸ் டிவிசிபிள் இன்டு ஆன்டீரியர் தொராக்ஸ் அண்டு அப்டாமன். தொராக்ஸ் அண்ட் தென் அப்டாமினாக டிவைட் ஆகிருக்கும். ஃபீமேலில் 4 or 5 டீத்ஸ் ஆர் நிப்பிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு என்னதுக்கு யூஸ் அப்படின்னா இட் கிவ் அ நரைஸ்மெண்ட் ஆஃப் த யங் ஒன். ஓகேவா. அண்ட் தென் ட்ரங்க் பியர் த 2 parts ஆஃப் பென்டாடாக்டைல் லிம்ஸ் இருக்கும். இந்த ட்ரங்க்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 parts ஆஃப் பென்டாடாக்டைல் லிம்ஸ் இருக்கும். இந்த 4 limbs எப்படி இருக்குன்னா ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஹைண்ட் லிம்ப் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஓகேவா. இந்த ஆனஸ் ப்ரெசன்ட் இன் போஸ்டீரியர் அப்டாமன் ரீஜியன். ஓகே. பேஸ் ஆஃப் த டெயிலில் இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் இந்த ஃபீமேல் வென்ட்ரல் சைடில் உல்வா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் மேலில் பெனிஸ் ப்ரெசன்ட் இன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஆனஸ். ஓகேவா. ஸோ இந்த மேல் ஹாஸ் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் என்க்ளோஸ்ட் பை ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். இந்த மேலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரோட்டல் டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து ஸ்க்ரோட்டல் சாக்ஸில் கவர் ஆகிருக்கும். ஓகேவா. டெய்லி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ கிவ் அ சிக்னல் ஆஃப் த டேஞ்சர் பொசிஷன் ஃபார் அதர் ரேபிட்ஸ். இன்டுகுமெண்ட் மீன்ஸ் ஸ்கின்னு. இது வந்து இந்த ஸ்கின் வந்து என்ன பண்ணால் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. இது என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹேர்ஸு, கிளாஸு, நெயில்ஸு அண்ட் தென் ஸ்வெட் கிளாண்டு, செபேசியஸ் கிளாண்ட்ஸு, மெமரி கிளாண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் கிளாண்ட். மெமரி கிளாண்ட்ஸ் என்னென்னா மாடிஃபைட் கிளாண்ட் தான். they secrete the milk and help the nourishing for the young ones. ஓகேவா. the sweat glands and sebaceous glands embedded in the skin regulate the body temperature. அதாவது sebaceous glandsம் இந்த ஆயில் கிளாண்ட்ஸ், இந்த ஸ்கின் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா to maintain the body temperature, keep it the body temperature. Thank you students.